தேடல் மிக கூடி வாடி நின்றேன். நாட்டியம் ஆடிடும் நாயகன் நீ, போட்டியாய் ஆடிடும் நாயகி மனோகரி. பிரபஞ்சத்தின் இயக்கம் உன் அசைவுதான், பிறப்பும் இறப்பும் உன் கண்ணசைவுதான். உன் நாட்டியம் இல்லையேல் நாட்டின் இயக்கமும் இல்லையே. பாட்டில் தேடினேன், இடுகாட்டில் தேடினேன், இமயப்பனி மேட்டில் தேடினேன். நீ சிரம்தனில் தாங்கி ஓங்கிய கங்கை நீர் சுழலிலும் தேடினேன். நாடியே வந்து உனை கூடிய அன்பர்கள் ஆயிரம் ஆயிரம். தேவாரம் தினம் சொல்லும் வரமெனக்கு வாய்க்கவில்லை. திருவாசகம் கேட்டும் மணிவாசகனாய் என்னை நீ மாற்றவில்லை. யாசகமாய் நான் இறைஞ்சுகிறேன், கேட்பது செல்வமல்ல. ஈசனே நித்தமுனை அலங்கரிக்கும் வில்வம்தான் என உணர்ந்து வில்லங்கம் செய்யாது என் வினைப்பயனை முடித்துவிடு. உடுக்கை ஒளியிலே எடுக்கண் கலைந்தது தொடுக்கையில், காமன் மலரம்பு தொடுக்கையில். எரிந்தது சிற்றின்பம், விரிந்தது பேரின்பம். புற்றினில் நுழையும் பாம்பு போல் பற்றோடு நீ நுழைந்தாய் என் மனதில். முக்கன் முதல்வனே, மூது சிவஞானமே, திக்கினை பரமனை பக்தியோடு காணும் திக்கினை நலமே காட்டி நாளும் வளம் செய்தாய் நாயகனே. மயிலையே கைலை என உணர்த்தும் காதல் கற்பகத்தின் கம்பீர நாயகனே. கபாலியே, காலமெல்லாம் தொழுதிடுவோம், நின் கமலப்பாதங்களில் கரைந்திடுவோம். தாயே பராசக்தியே. இங்கே எல்லோரும் பார்க்கணும் இந்த தட்சிணாமூர்த்தியை. அப்படியே அறிவு கடவுள், ஜகத்குரு, எல்லாருக்கும் குருவாக இருக்கிறவர். ஆலமர் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆலமரத்துக்கு அடியில் சின்முத்திரையோட உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஞானம் கொடுக்குற தென் திசை நோக்கிய சிவன் தட்சிணாமூர்த்தின்னு பேர். தட்சிணா சவுத்துன்னு அர்த்தம். அதனால் இது ரொம்ப 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 அழகான ஒரு அமைப்பு. ஆதிசங்கரர், மகாபெரியவர், அயோத்தி ராமர், அப்புறம் பாரதியார் அப்படி பாடின கண்ணம்மா 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 கண்ணன் என் காதலின்னு பாடினாரே அந்த நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, உன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா அப்படின்னு பாடினாரே அந்த நந்தலாலா. இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் முதலாக இருக்கிற பிள்ளையார் நடுநாயகமாக உட்காந்துட்டுருக்கார். கற்பகாம்பாள் இருக்கா, சிறுவாபுரி முருகன் இருக்காருங்க. இப்படி நிறைய விக்கிரகங்களுக்கு குறைச்சல் கிடையாது, பக்தர்களுக்கும் குறைச்சல் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் நம்ம பிரார்த்தனையாக வைக்கணும். உலகமே அமைதியாக ஆனந்தமாக வளமாக வாழணும் அப்படிங்கிறதான் நம்ம பிரார்த்தனை.